கடனாக கொடுத்த ரூபாய் 500 நண்பனிடம் திருப்பி கேட்ட இளைஞர் பணத்தை கொடுக்க மறுத்ததால் வெடித்த பிரச்சனை. உடல் முழுவதும் பெல்ட்டால் அடித்து சித்திரவதை செய்ததோடு செங்கல்லால் தலையில் அடித்து நண்பனை கொலை செய்த இருவர். சடலத்தை கடித்து குதறி வைத்த நாய். வெறும் 500 ரூபாய்க்காக நண்பனை கொன்ற 2 இளைஞர்கள் சிக்கினார்களா? பின்னணி என்ன? ஒரு ஆண் சடலத்தை தரன்னு இழுத்துட்டு வந்த சில நாய்கள் கடிச்சு கொதறிக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த பொதுமக்கள் ஷாக் ஆகி போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் சடலத்தை மீட்டு விசாரணையில இறங்கி இருக்காங்க. அத்தோட சடலம் கிடந்த இடத்துல உள்ள எல்லா சிசிடிவி கேமராக்களையும் செக் பண்ணி இருக்காங்க. அதுல 3 இளைஞர்கள் ஒன்னா வர்றதும், அதுல 2 இளைஞர்கள் மட்டும் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அதே சாலையில நடந்து போறதும், அதுக்கப்புறம் தான் சடலத்தை நாய் இழுத்துட்டு வந்து சாலையில போட்டு கடிச்சு குதற காட்சியும் இருந்துச்சு. அடுத்து குறிப்பிட்ட அந்த இளைஞர்களோட போட்டோவை வச்சு பக்கத்துல உள்ள பொதுமக்கள் கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்போ இளைஞர்கள் 2 பேருமே உள்ளூர் தான்னு சொன்ன மக்கள் அவங்க வீட்டையுமே காட்டி இருக்காங்க. கொலை செஞ்சுட்டு எங்கேயும் ஓடி ஒளியாம ஊருக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்த 2 இளைஞர்களையும் பிடிச்சு விசாரிச்சப்பதான் பல உண்மைகள் வெளியே வந்துச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் கோவிந்த நகர் பகுதியைச் சேர்ந்தவர் இளைஞர் ராகுல். இவரு தன்னோட நண்பர் காம்தா கிட்ட 500 ரூபாய் கடனா வாங்கியிருக்காரு. பணம் வாங்கி சில மாசங்கள் ஆகியும் நண்பனுக்கு பணத்தை திரும்ப கொடுக்கவே இல்ல ராகுல். இதுக்கு மத்தியில ராகுல், காம்தா, அவங்களோட நண்பன் மோஹித் 3 பேரும் சேர்ந்து மது குடிக்கிறதுக்காக ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு போயிருக்காரு. மது வாங்குறதுக்கு காம்தாவும் மோஹித்தும் தான் பணம் கொடுத்திருக்காங்க. தான் கிட்ட பணம் இல்லைன்னு சொன்ன ராகுல் அடுத்த முறை தர்றதா சொல்லி இருக்காரு. அதுக்கு சரின்னு நண்பர்கள் 2 பேரும் சொன்னதும் சந்தோஷமா மது குடிக்க போயிருக்காரு ராகுல். காம்தாவுக்கு லேசா போதை ஏற ஆரம்பிச்சதும், எப்பவுமே ஓசையில தான் மது குடிக்கிற, அடுத்த முறை பணம் தர்றேன்னு பல முறை சொல்றதோடு சரி, தரவே மாட்டேன்னு சீண்டி இருக்காரு. அப்போ அடுத்த முறை கண்டிப்பா நான் தந்துருவேன்னு ராகுல் சொன்னதும் கத்தி சத்தம் போட்டு சிரிச்ச காம்தா, 500 ரூபாய் வாங்கி பல மாசம் ஆச்சு, அதையே உன்னால கொடுக்க முடியல அப்படின்னு கிண்டல் அடிச்சிருக்காரு. அப்போ நான் பெட்ரோல் பங்க்ல வேலைக்கு சேர்ந்து சில நாட்கள் தான் ஆகுது, சம்பளம் வந்ததும் கொடுக்கறேன்னு சொல்லி இருக்காரு ராகுல். ஆனாலும் காம்தா கிண்டல் பண்றத நிறுத்தவே இல்லை. அதனால கடுப்பான ராகுல் பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இருக்காரு. அப்போ ஆத்திரப்பட்ட காம்தா 500 ரூபாயை கொடுத்துட்டு இந்த வீராப்பு பேச்சையெல்லாம் பேசணும்னு சொல்ல சண்டை பெரிய அளவுல வெடிச்சிருக்கு. ஒரு கட்டத்துல கோவத்தோட உச்சிக்கு போன காம்தா தன்னோட பெல்ட்டால ராகுல அடிச்சிருக்காரு. அப்போ போதையில் இருந்த மோஹித் ராகுல காம்தா கூட சேர்ந்து அடிச்சிருக்காரு. அடுத்து ராகுல் அணிஞ்சிருந்த ஆடைய கழட்டி பெல்ட்டால விடாம அடிச்ச 2 பேரும் தலையில செங்கல்ல தூக்கி போட்டு கொன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் சடலத்தை அப்படியே போட்டுட்டு அங்கிருந்து 2 பேரும் தப்பி ஓடிட்டாங்க. அங்கிருந்த சில நாய்கள் ராகுலோட சடலத்தை இழுத்துட்டு வந்து சாலையோரம் போட்டு கடிச்சு கொதறி இருக்கு. தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீசார் காம்தா, மோஹித் 2 பேரையுமே சம்பவம் நடந்த பகுதியிலிருந்து 500 மீட்டர் தூரத்திலேயே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.